அவதூறாகவும் ஆபாசமாகவும் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் தற்போது எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினிடம் விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தஞ்சை கிழக்கு காவல் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சென்னையிலிருந்து அவர் கைது செய்யப்பட்டு அழைத்து வரப்பட்டு செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் வைத்து காவலர்கள் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட அரை மணி நேரத்தை கடந்திருக்கிறது இந்த விசாரணை என்பது. இது பற்றிய கள விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சுப்ராமன் வழங்க நாம் கேட்கலாம். சுப்ராமன், ஒரு அரை மணி நேரத்தை கடந்திருக்கு இந்த விசாரணை அப்படிங்கிறது. இன்னும் எவ்வளவு நேரம் செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கு? அந்த விசாரணை நடைபெறக்கூடிய இடத்துல யார் யார் இருக்கிறாங்க? காவலர்கள் அவரையும் தாண்டி திமுகவினர்ல இருந்து முன்னாள் அமைச்சர்கள் யாரும் அங்க இருக்கிறார்களா? அது பற்றிய விவரங்கள் கிடைக்கப்பட்டிருக்கா சுப்ராமன்? அசாம் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பெண்கள் குறித்து அவதூறாக பேசியதாக அவர் மீது 9 பிரிவின் கீழ் தஞ்சாவூர் தெற்கு நகர காவல் நிலையத்தில் வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டதன் அடிப்படையில் இன்று காலை 11 மணி அளவில் சென்னை நீலாங்கரை இல்லத்தில் அவர் கைது செய்யப்பட்டார். அங்கிருந்து 8 மணி நேர பயணத்திற்கு பிறகாக தஞ்சாவூர் அழைத்து வரப்பட்ட எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அதாவது வழக்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்திற்கு அழைத்து செல்லப்படுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் காவல்துறையினர் அந்த திட்டத்தை மாற்றி தஞ்சாவூர் மாவட்டம் D7 செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் அவரை அழைத்து வந்தார்கள். ஆனால் அவர் வாகனத்திலிருந்து இறங்க மறுப்பு தெரிவித்து வழக்கு சம்பந்தப்பட்ட காவல் நிலையத்தில் தான் நான் ஆஜராகுவேன், அங்குதான் என்னிடம் விசாரணை நடத்த வேண்டும் என்று தொடர்ச்சியாக கூறியிருந்தார். ஆனாலுமே கூட தொடர்ச்சியாக காவல்துறையினரும் முன்னாள் அமைச்சர்களும் அந்த தொடர் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள். அந்த அடிப்படையில் அவர் தற்பொழுது விசாரணைக்கு, அதாவது அவரிடம் விசாரணை மேற்கொள்வதற்கு ஒத்துழைப்பு கொடுப்பதாக கூறி தற்பொழுது அரை மணி நேரமாக செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்குள்ளே அவரிடம் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 1.5 மணி நேரத்திற்கு மேலாக அவரிடம் விசாரணை என்பது நடைபெறும் என்றுதான் காவல்துறை தரப்பிலிருந்து நமக்கு தகவலாக கிடைத்திருக்கிறது. அவர் தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினிடம் விசாரணை நடைபெறக்கூடிய ஒரு சூழ்நிலையில முன்னாள் அமைச்சர்கள் சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், KN நேரு, MRK பன்னீர்செல்வம், அதே போல முன்னாள் அமைச்சர் பொன்முடி, முன்னாள் அமைச்சர் வைத்தியலிங்கம், TRP ராஜா, தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் வசந்தம் கார்த்திகேயன் உள்ளிட்டோர் இந்த காவல் நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்கள் கிட்டத்தட்ட சேகர் பாபு, மா சுப்பிரமணியன், வசந்தம் கார்த்திகேயன் இவர்கள் எல்லாம் காலையிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைது செய்யக்கூடிய அந்த நேரத்திலிருந்து தற்பொழுது வரை உதயநிதி ஸ்டாலின் அவர்களோடு தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறார்கள். தங்கள் கட்சியின் தலைவரை கைது செய்திருக்கிறார்கள், எதிர்க்கட்சி தலைவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்பதற்கு அவர்கள் தொடர்ச்சியாக கடும் கண்டனங்களை தெரிவித்து வரக்கூடிய நிலையில எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலினிடம் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திற்கு மேலாக இந்த 9 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது தொடர்பாக விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. திமுகவினர் ஏராளமானோர் இங்கே குவிந்திருக்கிறார்கள். இந்த செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் முன்னாள் அமைச்சர்கள், அதேபோல முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தற்போதைய சட்டமன்ற உறுப்பினர்கள் என ஏராளமானோர் குவிந்திருக்கிறார்கள். அவர்களும் தங்களுடைய கட்சி தலைவரிடம் உள்ளே விசாரணை நடைபெறுகிறது ஒட்டி அவர்கள் அந்த காவல் நிலையத்திற்கு வெளியே காத்துக் கொண்டிருக்கிறார்கள். திமுகவினர் கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்டோர் இந்த செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு வெளியே வருகை தந்திருக்கிறார்கள். திடீரென்று அதாவது தஞ்சை நகர காவல் நிலையத்தில் அந்த வழக்கு விசாரணை நடைபெறும் என்று சொல்லப்பட்ட நிலையில அங்கு மக்களுடைய கூட்டம், அதே போல திமுகவினர்கள் கூட்டம் அதிகமாக வரக்கூடும், பிரச்சனை ஏதாவது ஏற்படும் என்று சொல்லப்பட்டதன் அடிப்படையில் தான் தற்பொழுது இந்த செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு வழக்கு விசாரணை என்பது மாற்றப்பட்டிருப்பதாகவும், அதே போல திமுகவினுடைய வழக்கறிஞர்கள் குழு என்பதும் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு வருகை தந்திருக்கிறது. அவர்களும் அந்த விசாரணையில உடன் இருக்கிறார்கள். ஏனென்றால் 9 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக இருந்து வருகிறார். என்ன பிரச்சனை ஏற்பட போகிறது என்பது குறித்து இங்கே காவல் நிலையத்திற்கு வெளியாக திமுகவினர் வான வேடிக்கைகளை நடத்தி வரக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. உள்ளே விசாரணை நடைபெற்று வரக்கூடிய சூழ்நிலையில திமுகவினர் இங்கே இந்த வான வேடிக்கைகளை அவர்கள் நடத்தி வருகிறார்கள். ஏனென்றால் அவரை ரிமாண்ட் செய்யக்கூடிய எண்ணம் கிடையாது என்று தமிழக வெற்றிக் கழக அரசு நீதிமன்றத்தில் ஏற்கனவே தெரிவித்திருந்தது. அவரிடம் விசாரணை மட்டும்தான் நடத்தப் போகிறோம் என்று சொன்னதன் அடிப்படையில் அவர் இன்று விசாரணை முடித்துவிட்டு வீடு திரும்புவார் என்று சொல்லப்பட்ட நிலையில்தான் திமுகவினர் உள்ளே விசாரணை நடைபெறுகிறது, வெளியே திமுகவினர் அந்த வான வேடிக்கைகளை காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் என்ன செய்வது என்று தெரியாமல் திகைத்து வரக்கூடிய அந்த காட்சிகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏனென்றால் இந்த செங்கிப்பட்டி D7 காவல் நிலையத்திற்கு வெளியே ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்ட சூழ்நிலையிலுமே கூட இந்த வான வேடிக்கை நடத்துவதற்கான அந்த காரணம் என்ன என்பது குறித்து தெரியாமல் அவர்களும் நின்று கொண்டிருக்கிறார்கள். அதே போல உள்ளே தொடர்ச்சியாக அந்த விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. தமிழக வெற்றிக் கழக அரசு பொறுப்பேற்ற பிறகாக இருவருக்கும், அதாவது திமுக, தவேக இருவருக்கும் வார்த்தை போர் என்பது தொடர்ச்சியாக
நடைபெற்று வந்தது. குறிப்பாக முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசினார் என்று அவர் கைது செய்யப்பட்டு அன்றைய தினமே அவர் விடுவிக்கப்பட்டார். சமீபத்தில் கூட விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கண்டேயன் முதலமைச்சர் குறித்து அவதூறாக பேசியதாக கைது செய்யப்பட்டு இன்றுதான் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டிருக்கிறார். இந்த ஒரு சூழ்நிலையில் தான் எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் தற்பொழுது செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் அவர் மீது பதியப்பட்ட வழக்கு தொடர்பாக அந்த விசாரணைக்கு ஆஜராகி அந்த விசாரணை அவரிடம் நடத்தப்பட்டு வருகிறது. நேற்றைக்கு தஞ்சாவூர் மாவட்டத்தில் திமுகவினர் நடத்திய அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் தான் பெண்கள் குறித்தும் முதலமைச்சர் குறித்தும் அவதூறாக பேசியதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் மீது அந்த வழக்கு என்பது பதிவு செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து அவர் கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்டு தற்பொழுது 8 மணி நேர பயணத்திற்கு பிறகாக அவர் தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு வருகை தந்து தஞ்சாவூர் மாவட்டம் செங்கிப்பட்டி காவல் நிலையத்தில் அவரிடம் விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அந்த முன்னாள் அமைச்சர்கள் அந்த கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் காவல் நிலையத்திற்கு வெளியே அமர்ந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அதைவிட கிட்டத்தட்ட ஒரு 1000க்கும் மேற்பட்ட திமுகவினர் செங்கிப்பட்டி காவல் நிலையத்திற்கு வெளியே குவிந்திருக்கிறார்கள். திடீரென்று ஒரு பட்டாசு வேடிக்கை என்பது இந்த இடத்துல நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. திமுகவினர் தாவேகாவுக்கு எதிராகவும் அதேபோல போலீசாருக்கு எதிராகவும் தொடர் கோஷங்களை எழுப்பி வருகிறார்கள். குறிப்பாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலின் இன்று காலை கைது செய்யப்பட்டது முடிந்து தமிழ்நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் கண்டன ஆர்ப்பாட்டங்கள், சாலை மறியல்கள் உள்ளிட்டவை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதேபோல முதலமைச்சர் குறித்தும் பெண்கள் குறித்தும் அவதூறாக பேசியதாக எதிர்க்கட்சித் தலைவர் உதயநிதி ஸ்டாலினை கண்டித்து தாவேகாவினர் அங்கங்கே ஆர்ப்பாட்டமும் அதேபோல உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய உருவபொம்மை எரிப்பு என்பது நடைபெற்றது. இப்படி இரண்டு தரப்புமே தமிழ்நாடு முழுவதும் இன்று காலையிலிருந்து பல்வேறு அந்த போராட்டம் ஆர்ப்பாட்டங்களில் ஈடுபட்ட சூழ்நிலையில்தான் காவல்துறையினர் இந்த வழக்கு தொடர்பாக விசாரணை செய்வதற்காக எதிர்க்கட்சித் தலைவரை சென்னையிலிருந்து வாகனம் மூலமாக அழைத்து தற்பொழுது தஞ்சாவூர் மாவட்டத்திற்கு வருகை தந்திருக்கிறார்கள். செங்கிப்பட்டி D7 காவல் நிலையத்தில் அவரிடம் விசாரணை என்பது நடைபெறுகிறது. வழக்கறிஞர்கள் குழு வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களும் உடன் அங்கு இருக்கிறார்கள். என்ன விசாரணை நடைபெறுகிறது, என்னென்ன பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது, அதனுடைய தன்மை என்ன என்பது குறித்து காவல்துறையிடம் கேட்டு வருகிறார்கள்.